ஆங்கிலேயருக்கு எதிராக நெல்லையில் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டத்தில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக நடைபெற்ற 117வது நெல்லை எழுச்சி தினத்தில் நெல்லை டவுன் வ.உ.சி. மணிமண்டபத்தில் உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு நெல்லை மாநகராட்சி மேயர், தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நெல்லை எழுச்சி தினத்தில் உயிரிழந்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் நினைவு தூண் அமைத்திட கோரிக்கையும் விடுத்திருந்தனர். இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய நிகழ்வாக நெல்லை எழுச்சி நாள் பார்க்கப்படுகிறது. 1908ஆம் ஆண்டு பிபின் சந்திரபால் விடுதலையானதை கொண்டாடும் வகையில் நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா போன்ற சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவர்கள் ஆங்கிலேயர்களின் தடையை மீறி விழா எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களது கைதை கண்டித்து நெல்லையில் ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. இதில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியானர். இந்த சம்பவம் இந்திய சுதந்திர வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. இந்த நாளை ஆண்டுதோறும் திருநெல்வேலி கரகம் என்று அனுசரிக்கப்பட்ட நிலையில் நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மாமன்ற கூட்டத்தில் திருநெல்வேலி எழுச்சி தினம் என சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த தினத்தை இன்றளவும் மார்ச் 13ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் திருநெல்வேலி எழுச்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்றைய தினம் நெல்லை டவுன் வ.உ. சிதம்பரனார் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள வ.உ. சிதம்பரனார் திருவுருவ சிலைக்கு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்து எழுச்சி தின உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.